ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறதுக்கு 1 கப் துருவன முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3 ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். நான் 2 பேருக்கு செய்கிறதுனால 2 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் முழு முட்டைக்கோஸ் பொரியல் எதாவது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, தேங்காயும் 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம், பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூளையும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சேர்த்து லைட்டாக கிளறி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. பாசிப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் துருவினதை சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்க, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா முட்டைக்கோஸையும் பாசிப்பருப்பையும் தனியாக வேக வச்சு தாளிச்சதில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக நம்ம வீட்டுக்கு செய்கிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரியே செய்யுங்க, கிளறி விட வேண்டாம். இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, லைட்டாக தான் இருக்குது கீழே. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டைக்கோஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாசிப்பருப்பு ரொம்ப வேகக்கூடாது, நம்ம சாப்பிடும்போது லைட்டாக கடிப்படணும். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டிங்கன்னா தான் முட்டைக்கோஸில் உப்பு நல்லா பிடிக்கும். இப்போ அடுப்பை ஹையில் வச்சு நல்லா சுருளை வதக்கலாம். ஃபைனலாக நம்மளோட துருவன தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஃபைனலாக சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க பரிமாறலாம். நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.